வணக்கம். அகத்தியன் அகாடமி ரயில்வே ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் பரவலாக நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தமிழ்நாட்டு மக்கள் ரயில்வே துறையான வேலை வாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. அது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி இந்த பேட்டர்னில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டுருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்பாக வேணும்னா தமிழில் கொஸ்டின் கொடுக்காமல் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனாலும் தமிழில் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டது. ரயில்வே எக்ஸாம் ஆன்லைனுக்கு முன்னாடி எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் நம்ம ரூபா நோட்டில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜ்லேயுமே ஒரு மிகப்பெரிய புக்லெட் மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, சிபிடி. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனோட தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். உங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற லாங்குவேஜ் தமிழ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கேள்விகள் அனைத்தும் தமிழில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனல் லாங்குவேஜை பொறுத்ததுங்க. சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொஸ்டின்ஸ் வரும். மேலே லாங்குவேஜ் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா முழுக்க கேள்விகள், இப்போ 100 கேள்விகள் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா 100 கேள்விகளுமே உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி வரும் அனைத்து தேர்வுகளிலும் தமிழர்கள் ரயில்வே துறையை ஆள வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்கள் ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பு அதிகப்படியாக பெற வேண்டும். பிற மாநிலத்தவரை விட நமக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கணும். அதற்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான கால் ஃபார் நான் டெக்னிக்கல் பாப்புலரைஸ் கேட்டகரிஸ்ன்னு சொல்லி NTPC எக்ஸாம்ஸ்னு சொல்லி ரயில்வேயில் வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அல்லாதவர்களுக்கான ஒரு போஸ்டிங். இந்த நார்மலாக டிகிரி கிராஜுவேட்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு பிக்கஸ்ட் போஸ்டிங் தான் இது. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி லிஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,277 போஸ்டிங்ஸ்க்கான கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 4,319 போஸ்டிங்கும், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 760 போஸ்டிங்கும், ஜூனியர் டைம் கீப்பர் 17 போஸ்டிங், ட்ரெயின்ஸ் கிளர்க் 592 போஸ்டிங், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் பார்த்திங்கன்னா 4,940 போஸ்டிங், டிராஃபிக் அசிஸ்டண்ட் 88 போஸ்டிங், கூட்ஸ் கார்டு 5,748 போஸ்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இது பார்த்திங்கன்னா 5,638 போஸ்டிங்கும், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 2,873 போஸ்டிங், ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இவருக்கு 3,164 போஸ்டிங்கும், சீனியர் டைம் கீப்பர் 14 போஸ்டிங், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் 259 போஸ்டிங், ஸ்டேஷன் மாஸ்டர் 68,065 போஸ்டிங். ஸோ ஆக மொத்தம் 35,277 காலி பணியிடங்கள் ரயில்வே துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே துறையால் அறிவிக்கப்பட்ட NTPC எக்ஸாம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதுமானது. வெதர் இட் மே பி ஆர்ட்ஸ் ஆர் இன்ஜினியரிங். ஆர்ட்ஸ் சயின்ஸாகவும் இருக்கலாம், இன்ஜினியரிங்காகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், மென்டல் எபிலிட்டி. நம்ம TNPCக்கு படிக்கிற அதே சிலபஸ் தாங்க. லாங்குவேஜ் தவிர
தமிழ் இங்கிலீஷ் தவிர மற்ற ஜிகே, கரண்ட் அஃபயர்ஸ், மேக்ஸ் இது மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. இதில் வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 3 கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு உண்டான நெகட்டிவ் மார்க்ஸ் போயிடும். அதாவது 0.25 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸ் முக்கியம். ரயில்வேவுடைய கால்ஃபரில் என்னென்ன ஃபிட்னஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது முக்கியம். ரொம்பலாம் இருக்காது, நார்மலான நம்முடைய ரெகுலர் பாடி கண்டிஷன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் 1/3/2019 முதல் 31/3/2019 வரை ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதற்கு 31/3/2019 வரை கடைசி தேதி. ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன் மூலமாக கட்டணம் செலுத்துவதற்கு 5/4/2019 வரை கடைசி தேதி. எஸ்பிஐ செலான் எடுத்திருக்கிறவங்களுக்கு 5/4/2019 மதியம் 3 மணியோட கடைசி தேதி. அதே போல் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி டேட் 12/4/2019. ஸ்டேஜ் 1 எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் வரை இந்த 3 மாதத்திற்குள், இந்த 3 மாத கால அளவுக்குள் இந்த வருடம் 2019 வருடம் ஜூன் டு செப்டம்பர் 3 மாத கால அளவுக்குள் பல்வேறு கட்டங்களாக முதல் நிலை தேர்வு நடைபெறும். இதற்கான வயது வரம்பு 18 வயது முதல் 33 வயது வரை. சேலரி பார்த்திங்கன்னா 19,900 முதல் 35,400 ரூபாய் வரை. குறைந்தபட்ச சம்பளம் 19,900, அதிகபட்ச சம்பளம் 35,400. இந்த போஸ்டிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் வச்சு உங்களுடைய சேலரி வந்து வேரி ஆகும் சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண பிறகு இந்த 3 மாதம் எக்ஸாம் முடிஞ்சிடும் இல்லைங்களா, இந்த 3 மாதத்தில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 390 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. டோட்டலாக 400 ரூபாய் ரயில்வே துறையால் ரீஃபண்ட் செய்யப்படும். இதில் வந்து 10 ரூபா சர்வீஸ், பேங்க்குடைய சர்வீஸ் சார்ஜ் போக மீதி 390 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி மற்றும் விமன் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவத்தினர், டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள் மற்றும் ஓபிசி. ஓபிசினா பிசி கம்யூனல் கேட்டகரியில் வரீங்க பார்த்தீங்களா, எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். இவங்களுக்கான ஃபீஸ் 250 ரூபாய். உங்களுக்கும் சேம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த 250 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதே போல் ட்ராவல் டிக்கெட். ட்ரெயினில் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ட்ரெயினில் ஸ்லீப்பர் செல்லுக்கு ஃப்ரீ, டிக்கெட் ஃப்ரீ. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இந்த ஃப்ரீ ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பு கேண்டிடேட்ஸுமே எழுதலாம் சார். தமிழ் சார், நான் தமிழ் மீடியம், கொஸ்டின் ஹிந்தி இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லி யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக கொஸ்டின் தமிழில் தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன் லாங்குவேஜ் பொறுத்தது. அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஆர் தமிழ் 2 லாங்குவேஜில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக இந்த 35,277 போஸ்டிங்கில் உங்களது ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும். ரயில்வே துறையில் தமிழர்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். இதுதான் எங்கள் குழுவுடைய ஆசை. யாருக்கும் வந்து திறமை குறைவுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு தான் திறமை அதிகம். நமக்கு வந்து இந்த ரயில்வே எக்ஸாம் எழுதுறது டஃப்பாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. கொஸ்டின்ஸ் பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே போல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக பாருங்கள். ஒரு சில புத்தகங்கள் மேக்ஸ்மே தனியாக இருக்குது. அந்த புக்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். அன்அகாடமியில் எங்களை ஃபாலோ பண்ண எங்களுடைய லிங்க் வந்து, என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், என்ன அன்அகாடமியில் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய லெசன்ஸ் பிடிச்சிருந்தால் ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.